என்னோட பேர் இந்துப்ரியா தன்ராஜ். நான் வந்து தனிரசா ஃபவுண்டேஷனுடைய மேனேஜிங் ட்ரஸ்டி. நாங்கள் இந்த என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணது வந்து 2015 ஃப்ளட்ஸில் எங்களால் நிறைய ஒர்க் பண்ணியிருந்தோம். அதில் பார்த்தா நிறைய பேர் எஃபெக்ட் ஆகிருந்தாங்க. அப்போ எங்களோட சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்க முடியல. அதனால் என்ன நினச்சோன்னா கொஞ்சம் சாப்பாடு செஞ்சு கொஞ்சம் அனுப்பலாம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 2015 ஃப்ளட்லேருந்து இன்னைக்கு வரைக்கும் 40 லட்சம் சாப்பாடு கொடுத்துருக்கோம். இதில் ஃப்ளட்ஸில் எஃபெக்ட் ஆனவங்களுக்கு, அதுக்கப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், ஓல்டேஜ் ஹோம்ஸு, நிறைய ஸ்கூல்ஸு, இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் இலவசமாக சாப்பாடு அனுப்பிச்சிட்ருக்கோம். இது மெயின் உறுதுணையாக இருந்தவங்க வந்து மிஸ்டர் ஜெயராமன். இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணனால தான் இவ்வளோ தூரம் வர முடிஞ்சது. கருணை மார்பு சுனை கொண்டவர் யார் அன்னை பாலென்றாலே, அருளின் ஊற்றி கண் திறந்தவர் யார் இறைவன் உயிரென்றாரே, பெருங்கை ஆசையிலும் இருக்கை ஓசையிலும் புவியெங்கும் புன்னகை பூக்கட்டுமே. வணக்கங்க, என் பேர் தன்ராஜ் சிவபிரகாசம். நான் சென்னை தாங்க. நான் பேசிக்காக சிவில் இன்ஜினியர். இதுதான் நான் அந்த 2015 ஃப்ளட்டு வரும்போதே பார்த்தது. பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களும் எனக்கு தெரிஞ்சவங்களும் வந்து நல்ல ஒரு பணக்காரங்களாக இருந்தாங்க. ஆனால் அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்காக கஷ்டப்பட்டாங்க. அது 2015 மட்டுமே கிடையாது, 2016 வருதா புயலையும் சரி, சாப்பாட்டுக்காக நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க. இந்த சாப்பாட்டுக்காக கஷ்டப்படுறவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை செய்யணும்னு சொல்லி ஆரம்பிச்சது தான். அது இன்னைக்கு வரையும் போயிட்டு இருக்கு. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த 2020 கோவிட் பேண்டமிக் வரும்போது இங்க இருந்து ஒரு நாளைக்கு வந்து 5000 6000 பேருக்கு இங்க இருந்து சாப்பாடு போயிட்டு இருந்தது. ஒரு செக்மெண்ட்ல மட்டும் பாத்தீங்கன்னா நாங்க 15 லட்சம் மீல்ஸ் வந்து நாங்க சர்வ் பண்ணியிருக்கோம். இதுல இந்த சாப்பாடு பாத்தீங்கன்னா காலையில மதியம் வந்து ரெகுலரா போயிட்டு இருக்கோம். மற்ற இந்த ஸ்கூல் மூடி இருக்கிற டைம், அதாவது இந்த ஏப்ரல் மேல பாத்தீங்கன்னா ரோட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு நாங்க சாப்பாடு கொடுப்போம். ஸோ இந்த கிச்சன் பாத்தீங்கன்னா 365 நாளுமே ரன் ஆகும். பிளஸ் இதுல வந்து எங்களுடைய மோட்டோ என்ன பாத்தீங்கன்னா, பசி இல்லாத இந்தியா, பசி இல்லாத தமிழகம் அப்படிலாம் கிடையாது. என் பக்கத்துல இருக்கிறவன் பசி இல்லாம இருக்கும். அதுல ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை மென்மேலும் தொடர்ந்து போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறோம். நன்றி. அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும். இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதம், சாம்பார் சாதம், அந்த மாதிரி வெரைட்டியா குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிட்டு இருக்கோம் அவங்க மூலமா. ஸோ இதுதான் போயிட்டு இருக்கு. இது வந்து ட்ரஸ்ட் பேஸ்ட் ஸ்கூல்ஸ் மேக்ஸிமம் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சாப்பாடுன்றது ரொம்ப அத்தியாவசியமா ஆயிடுச்சு. ஸோ சாப்பாடு இருந்துட்டா போதும், பசங்க படிச்சிடுறாங்க, சாப்பாடு இருந்துட்டா போதும். ஒருத்தர் வேலைக்கு போயிடுறாரு, ஒரு லேபர் வேலைக்கு போயிடுறாங்க. கொரோனால பாத்தீங்கன்னா மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு நாங்க சாப்பாடு கட்டி அமிச்சனால எத்தனையோ பேர் அவங்க ஸ்டேட்டுக்கு போய் அவங்க சேர முடிஞ்சது. ஏன்னா சப்பாத்தி, புளி சாதம், அந்த மாதிரிலாம் நாங்க நிறைய அனுப்பிச்சிருந்திருக்கோம். ஸோ இதெல்லாம் தான் எங்களுக்கு ஒரு உறுதுணையா இருந்திருக்கு இவ்வளவு தூரம் வர்றதுக்கு. எங்களோட விஷன் ரொம்ப சிம்பிளுங்க. லைக் எங்களால முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு சாப்பாடு சமைக்க முடியுமோ, எவ்வளவு சாப்பாடு கொடுக்க முடியுமோ கொடுக்குறோம். அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா ட்ரீமோ மிஷனோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது. போன வருஷம் எங்களால 3000 சாப்பாடு கொடுக்க முடிஞ்சது. இந்த வருஷம் 5000 சாப்பாடு கொடுக்க முடியுது. அது ரொம்ப சந்தோஷம். அவ்வளவுதான். அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். அவ்வளவுதான். ஸோ நிறைய சர்வ் பண்றதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்காது. ஏன்னா காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு நைட் 11 வரைக்கும் குக்கிங் இருக்கும். பட் சம்டைம்ஸ் அக்கேஷனலா எங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா நாங்க ஸ்கூல்ஸுக்கும் ஹோம்ஸுக்கும் போயிட்டு சர்வீஸ் பண்றது உண்டு. ஆக்சுவலா இந்த சர்வீஸ்ல செய்யறதுனால, அதுவும் இந்த ஃபுட்ல இருக்கிறதுனால ஒரு ரொம்ப சந்தோஷம் வந்து ஒரு 2 இட்லினா கூட அவங்களோட வயிறு வந்து நிரம்பிடும். ஸோ அது ஒரு மன நிறைவா இருக்கும். ஆக்சுவலா எந்த சர்வீஸ் லைன்ல எப்படி இருக்குன்னு தெரியல, பட் இந்த சர்வீஸ் லைனை பொறுத்த வரைக்கும் அந்த மன நிறைவு எப்பவுமே இருக்கும்.
எங்களுக்கு கண்டிப்பா பணம் தேவை கிடையாதுங்க. பிகாஸ் பணம் வச்சுட்டு சமைக்கிறது முடியாதுங்க. எங்களுக்கு மெட்டீரியல்ஸ் தான் வேணும். அந்த மெட்டீரியல் சர்வீஸ் வந்துருச்சுனால எங்களால சமைக்க முடியும். அதனால பணம்ன்றது பெரிய விஷயமா இந்த கிச்சனை பொறுத்த வரைக்கும் இருந்தது கிடையாது. ஏன்னா லாஸ்டா நாங்க மிக்சன் புயலுக்கு வந்து 48,000 மீல் அனுப்பிச்சோம். அப்ப எங்க கிட்ட ஒரு காசு கூட கிடையாது. எல்லாத்தையும் கிரெடிட்ல வாங்கி தான் பண்ணோம். சோ அந்த மாதிரி வந்து எங்களுக்கு ஃபர்ஸ்ட் சாப்பாடுன்னு வரப்ப முதல்ல சமைச்சிருவோம், அதுக்கு அப்புறமேட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு தான் இது போயிட்டு இருக்கு. இது 2015 ஃபிளட்ஸ் தாங்க. எந்த ஒரு பிளானிங்கும் இதுல கிடையாது. அதுல பார்த்தோம் நிறைய பேர் வந்து சாப்பாடு இல்லாம இருந்தாங்க. நாங்க மட்டும் வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தோம். பிகாஸ் எங்களோட ஏரியால அந்த மாதிரி எதுவுமே எஃபெக்ட் இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணோம்னா நினைச்சோன்னா சாப்பாடு ஓரளவுக்கு சமைக்க தெரியும், சரி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு தருணம் தான் நாங்கள் வந்து இந்த சாப்பாடு ஸ்டார்ட் பண்றதுக்கு இவ்வளோ தூரம் வர்றதுக்கு வந்து அது ஒண்ணுதான் காரணமா இருந்திருக்கு. ஒரு பர்சன் சோஷியலா ரெஸ்பான்சிபிளா இருக்கணும் அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு 3 வேளை சாப்பிட்றேன்னா அட்லீஸ்ட் என்ன சராசரியா இருக்கிற நம்மளோட வாழ்ந்துட்டு இருக்கிற மக்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு பொழுதாச்சும் சாப்பாடு இருக்கணும்னு யோசிக்கணும் எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி யோசிச்சுதான் என்னால இந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியில உள்ள வர முடிஞ்சது. ஸோ நம்ம சக மனுஷனை வந்து ஒரு நம்மள மாதிரியே பார்க்கணுன்றது தான் என்னுடைய எண்ணம். அது இருந்ததுனாலே அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப பூர்த்தி ஆகும். நதி போகும் கூழாங்கள் பயணம் தடையுமில்லை, வலி தாங்கும் சுமை தாங்கி மண்ணில் பாரமில்லை, ஒவ்வொரு அலையின் பின் இன்னொரு கடலுண்டு நம் கண்ணீரை காட்டுமே. எனக்கு இது வரைக்கும் அந்த மனப்பான்மை போதுன்ற மனப்பான்மை கண்டிப்பா வந்ததே கிடையாதுங்க. இன்னும் கொஞ்சம் சர்வீஸ் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் சாப்பாடு கொடுக்கணும். ஏன்னா நிறைய குழந்தைங்க நாங்க பாக்குறோம் இதை சாப்பிட்டுட்டு நிறைய பேர் படிச்சவங்க உண்டு, அவங்க ஹெல்த் நல்லா இருக்கிறது உண்டு. நாங்க ரீஹாப் சென்டர்ல கொடுக்குறப்ப நிறைய பேர் 16 மாத்திரை 15 மாத்திரை சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிடுறப்ப அவங்களுக்கு இந்த நியூட்ரிஷன் மீல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நிறைய பேர் கியூர் ஆயிருக்காங்க. ஓல்டேஜ் ஹோம்ல படுத்த படுக்கையா இருந்தாங்க, ஓரளவுக்கு அவங்களால உட்கார முடியுது. ஸோ அவங்களோட டயட் பிளான் அவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க அனுப்பிச்சிட்டு இருக்கிறதுனால இது ஒரு ஸ்டாப் பண்ண முடியாது. பிளஸ் இதை வந்து எங்களுக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணுமோ அவ்வளோக்கு எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணா நல்லா இருக்கும். இந்த ஆர்கனைசேஷன் நடத்துற ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி எங்களுக்கு ஃபேஸ் ஆறது வந்து நிறைய வாட்டி எங்க கிட்ட மெட்டீரியல்ஸ் இருக்காது. அது வந்து கிராசரிஸா இருக்கும், ப்ரொவிஷனா இருக்கும். ஏன்னா எங்க கிட்ட அரிசி மூட்டை ஒன்று இருந்தாலே எங்களால வந்து ஒரு 500 பேருக்கு சர்வீஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி பட்சத்துல நிறைய இடத்துல இந்த கிராசரிஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து ரொம்ப பெரிய சேலஞ்சா இருந்திருக்கு. ஸோ இதுல நிறைய பேர் சப்போர்ட்டும் பண்ணியிருக்காங்க. அந்த டைமுக்கு நாங்க ஃபோன் பண்ணோம்னா அவங்க வீட்டுல காசு இருக்கோ இல்லையோ அவங்க வந்து தனிரசா ரன் ஆகணுன்றதுக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இன்னைக்கும் நின்றுட்டு இருக்காங்க. நாங்க நிறைய இடத்துல இந்த மொமெண்ட்ஸை பார்த்துருக்கோங்க. நாங்க எங்க போனாலும் வந்து சாப்பாட்டு அக்கான்னு சொல்லுவாங்க, நிறைய இடத்துல வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. எங்களுக்கு அதெல்லாம் கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். எனக்கு காலையில எழுந்திரிச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு டெய்லி 2 டன் 3 டன்னு சமைக்கிறோம். அப்ப இருக்கிறப்ப அந்த ஒரு கஷ்டம் வந்து அந்த குழந்தைங்க மூஞ்சி பாக்குறப்ப எங்களுக்கு போயிடும். எங்களுக்கு டெய்லியுமே சந்தோஷம் தான், டெய்லியுமே அந்த ஒரு லேர்னிங் ப்ராசஸ் எங்களுக்கு எப்பவுமே இருக்கு. இந்த கிச்சன்ல ஒர்க் பண்றது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அண்ட் நைட்டு 11 மணிக்கு சமைக்க சொன்னாலும் சமைச்சிருவோம். யாருக்கு என்ன தேவைன்னாலும் அந்த சாப்பாட்டு விஷயத்துல இது வரைக்கும் எங்களால முடியாது, செய்யறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நாங்க சொன்னதே கிடையாது. அதனால வந்து இது ஒரு பேஷனா இல்லாம இது வந்து ரொம்ப ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு வேலை. ஸோ அதனால எங்களுக்கு தெரிஞ்சு இந்த சமைக்கிறதுல எந்த கஷ்டமும் இல்லை. இந்த 5000 பேத்துக்கு காலையில சாப்பாடு போயாகணுன்ற ஒரே ஒரு டைமிங்கு, குவாலிட்டி இதெல்லாம் தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்போமே கண்டி. இது ரொம்ப இஷ்டப்பட்ட ஒரு வேலைங்க. ஒருத்தர் கல்வி எவ்வளவு முக்கியமோ அதுக்கு ஈடு இணையா வந்து சாப்பாடுன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு நீங்க வந்து சாப்பாடு கொடுக்க பாருங்க. நாங்க வந்து எங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே வந்து சாப்பாடு கொடுக்கறது ஒரு பெரிய விஷயமா வச்சிருக்கோம். அதை வந்து கரெக்டா பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஒரு தேவைன்னு வர்றப்ப எங்களுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி உங்க கூட இருக்கிறவங்களுக்கு நீங்க அந்த சாப்பாட்டு விஷயத்துல எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. என்ன இருந்தாலும் சரி, எவ்வளவு கோடிக்கணக்கில் காசு இருந்தாலும் சரி, அந்த ஒரு வேளை சாப்பாடு நீங்க கொடுத்தீங்கன்னா நீங்க தான் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய கடவுளா தெரியுவீங்க. எங்களோட டீம்ல இருக்கிற எல்லாரோட கைகளும் வந்து இதை சமைச்சிட்டே தான் இருப்போம் எப்பவுமே. உங்களுக்கு எப்ப எந்த தேவைன்னாலும் தயவு செய்து எங்களுக்கு தனிரசாக்கு ஃபோன் பண்ணுங்க. we will be here to help you actually. அருளின் ஊற்றி கண் திறந்தவர் யார், இறைவன் உயிரென்ற